தாய்ப்பாலோடு முத்தமிழையும் தேனாய் உணவாய் உணர்வாய் அமுதூட்டிய அன்னைக்கு என் அன்பு வணக்கம். உயிரையும் மெய்யையும் அரிச்சுவடியோடு அறிவித்த தமிழ் ஆசானுக்கு குரு வணக்கம். இன்று ஒரு அழகிய கோலமாக்கி இந்த மேடையை அமைத்த நிலையத்தின் அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவருக்கும் குழுவின் சார்பாக மீண்டும் எங்களுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில மகளிர் தின நல்வாழ்த்துக்களோட நம்ம அற்புதமான மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றமா இந்த நிலையத்தில் நமக்கு இந்த நிகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம், நம்ம டிடி புதுவை சொல்லவே வேணாம், எண்ணற்ற நிகழ்ச்சிகளை கலை சார்ந்து, மொழி சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள், இப்படி பல நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்க இந்த அரங்கத்தில் இன்னைக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு அணியோட நிச்சயமா ஒரு வரலாறு சிறப்புமிக்க அணியாக இது உருவெடுக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதனால ஒரு நல்ல நாள்ல வரலாற்று சிறப்புமிக்க உலக மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றத்துக்காக குழுவோடு இதோ நாங்கள் நிகழ்ச்சியை துவங்குகிறோம். இப்ப நம்ம நூற்றாண்டுகளை கடந்து மகளிர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 1908 தான் இந்த சர்வதேச மகளிர் தினம் என்பதற்கான ஒரு கருத்தே உருவாச்சு. பெண்கள் எதை அடிப்படையாக கொண்டு இந்த மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடணும், மகளிர் தினம் ஒன்று வேணும்ன்ற துவக்கம் ஆரம்பிச்சதுன்னா, பெண்கள் ஆண்களுக்கு நிகராக 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஊதியம் குறைவாக கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலைமை மாறணும். பெண்களுக்கான வேலை நேரம் குறைக்கப்பட வேண்டும், சம ஊதியம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்பெல்லாம் வாக்குரிமையே கிடையாது, பெண்கள் ஓட்டு போட முடியாது. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணுன்றதுக்காக யாருக்கோ எங்கேயோ ஒரு மூலையில உதித்த அந்த சிந்தனை தான், அன்னைக்கு விழுந்த அந்த விதை தான், அன்னைக்கு எழுந்த அந்த சிறு பொறி தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க சுதந்திரம். 1908 ஆரம்பிச்சு அப்புறம் அப்போ பிப்ரவரி மாதம் 28 பிப்ரவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை இப்படி மகளிர் தினம் மாற்றி கொண்டாடிட்டு வந்தாங்க. அப்புறம் 1909, 10 அப்போ உழைக்கும் பெண்களின் உலக சர்வதேச மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் 17 நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. குறிப்பாக பின்லாந்து நாட்டில் முதன்முறையாக நாடாளுமன்றத்துக்கு 3 பெண்களை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாங்க. அந்த பெண்கள் அந்த 1910 வாக்கில் நடைபெற்ற அந்த சர்வதேச மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கொஞ்சம் அடிப்படையாக விவாத பொருளாக விவாதிச்சு 13, 14 வாக்கில் தான் மார்ச் 8ன்னு ஒரு தினத்தை நம்ம குறித்து சர்வதேச மகளிர் தினமாக உலகம் முழுவதும், இன்னைக்கு மகளிர் தினத்தோட ரீச் எங்கே இருக்குது? இந்த 100 ஆண்டு கால வரலாறு திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி உரிமைகளுக்காக எழுப்பி இன்னைக்கு கொண்டாட்டமாக மாறிடுச்சு. இன்னைக்கு விமென்ஸ் டே நம்ம டேட் கொடுக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் பிஸியாக இருக்கோம்னா நிச்சயமாக இன்னைக்கு அது கொண்டாட்டமாக மாறி போச்சு. இதை ஆனால் அந்த கொண்டாட்டத்தை சமூகத்துக்கான ஆக்கப்பூர்வமாக நம்ம மாற்றணும். இதுதான் இந்த மகளிர் தினத்துக்கான ஒரு சின்ன அறிமுகமாக கொடுத்துட்டு, சரி இப்போ நம்ம தலைப்புக்கு வரலாமா? ஓகே, இனிமே தான் இருக்கே அப்படின்ற மாதிரி. அதாவது இன்னைக்கு ரொம்ப அற்புதமான தலைப்பை நம்ம தொலைக்காட்சி நிலையத்தில் நமக்காக வழங்கியிருக்காங்க. இது நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணும் யோசிக்க வேண்டிய, விவாதிக்க வேண்டிய ஒரு பொருள் தான். பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை புரிவது அறிவா ஆற்றலா? இதுவா அதுவா? எப்பவுமே பட்டிமன்றம்னா 2 தலைப்பு வேணும் இல்லைங்களா? அறிவா ஆற்றலா? அதாவது அறிவும் முக்கியம்தான், ஆற்றலும் முக்கியம்தான். வெறும் கல்வி அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி படிப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு, பட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முழுமையாக ஆமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஆற்றல், அப்போ படிக்காத மகளிர் படிப்பறிவுன்றது இப்போ ஒரு 50 ஆண்டுகளாக எளிய வசமாக நம்ம கையில் சேர்ந்துடுச்சு. ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு தலைமுறை திரும்பி பார்த்தீங்கன்னா கூட இந்த முழுமையான படிப்பு அவங்க கிட்ட போய் சேரலை. அப்போ அந்த படிப்பில்லாதவங்க தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக உயர்த்தி கொள்ள அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் தான் ஆற்றல். கலைகள், ஆயக்கலைகள் 64ல் எது வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுடைய தனித்திறமை ஆற்றலால் அடையாளம் காணப்பட்டு ஜொலித்த பெண்கள் ஏராளம் நம்முடைய வரலாறுல. இப்போ அறிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண்ணுடைய அறிவால் ஜொலித்தவர்களை எவ்வளோ பேர் பட்டியலிடலாம். நான் சமீபத்தில் படித்து வியந்த ஒரு விஷயம், படிப்புனால இவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமா, படிப்புனால இந்த உச்சத்தை தொட முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு உதாரணம் எனக்கு தெரிஞ்சது, என் கண்ணில் பட்டுச்சு. இது 1983 வாக்கில் நடந்த ஒரு செய்தி. அதிதி பந்த் அப்படின்றவங்களும் சுதித்தா அப்படின்றவங்களும் தன்னுடைய கல்வியால் எந்த உச்சத்தை தொட்டாங்க தெரியுமா? அறிவு அவங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்துச்சு தெரியுமா? மனிதன் வாழவே முடியாது, மனிதன் போகவே முடியாத ஒரு கண்டம் இருக்குது, ஒரு காண்டினென்ட் இருக்குது. அது என்ன காண்டினென்ட்டு? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம படிச்சிருப்போம் சோஷியலில்.
அதெல்லாம் எங்க மேடம் இப்போ ஞாபகம் இருக்கு, இருக்கிற பாயிண்ட்ஸே ஞாபகம் இருந்தால் பரவாயில்ல. என்னன்னா அண்டார்டிகாவில் வந்து ஜீவராசிகள், மனித ஜீவராசிகள்லாம் வாழ முடியாது, போகவே முடியாது இல்லைங்களா. ஆனால் ஒரு படிப்பை பிடிச்சிக்கிட்டு அவங்க 2 பேரும் அண்டார்டிகாவில் 4 மாதம் இருந்திருக்காங்க. அண்டார்டிகாவுக்கு பயணிக்க, ஆராய்ச்சிக்காக போகலாம், ஆராய்ச்சி பண்ணலாம்னு ஒரு ஒப்பந்தத்தின் சில நாடுகள் இருந்துச்சு. அந்த நாட்டில் இந்தியா அப்போ இல்லை. இல்லாத பட்சத்தில் எவ்வளோ எதிர்ப்பை தாண்டி சைனா கூட அப்போ அந்த முயற்சி எடுக்கலையாம். இவங்க 2 பேரும் கல்வியில் உயர்ந்த நிலையில் இருந்துட்டு அதில் ஒருத்தவங்க அந்த மீன் உணவுகளை பற்றிய ஆராய்ச்சிக்கும், மற்றும் ஒருவர் அங்கு அண்டார்டிகா பாறைகளில் கனிம வளம், பெட்ரோலியம் இருக்கான்ற ஆராய்ச்சிக்கும், இதற்காக அவங்க அண்டார்டிகாக்கே போயிருக்காங்க. இதை விட படிப்புனால ஒரு உச்சம். நம்ம இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறேன், லண்டனில் இருக்கேன், கனடாவில் இருக்கேன்னு இந்த தலைமுறை இப்போ எவ்வளோ ஒரு பெருமிதமாக சொல்லுது. ஆனால் அப்போ பாருங்க, அண்டார்டிகாக்கே போயிட்டு வந்துட்டாங்க. படிப்பு தான் காரணம். எவ்வளோ வியப்பு. அப்போ -32 டிகிரியாம் அங்கே தட்பவெப்பம். அப்போ எவ்வளோ ஆச்சரியம். ஒரு கல்வியில் உயர்ந்து நிற்கும் போது எங்கே கொண்டு போகுது பாருங்க. எவ்வளோ பெரிய மகாகவி பாரதியே சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு அறிவு மேம்பட செய்தால் இந்த உலகமே வந்து செம்மார்ந்து நிற்கும் அப்படின்னு மகாகவி பாரதி நிறைய பாடல்களில் இதை அர்த்தப்படுத்தி கவிதை எழுதியிருக்காரு. அப்படி அறிவால் சிறந்தவர்களை எவ்வளோ பட்டியலிடும் போது நம்ம முத்துலட்சுமி ரெட்டி, இப்படி பல பேரை இன்னும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். பேச்சாளர்கள் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பட்டியலோடு இருப்பீங்க. அதனால ரொம்ப விவாதத்துக்குள்ள நான் அதை வைக்கல. இப்போ பெண்களோட முன்னேற்றத்துக்கு படிச்சுட்டா இப்படி எல்லாராலையும் அவங்கள மாதிரி வந்துட முடியுமா? எல்லாராலையும் படிப்பை பிடிச்சிக்கிட்டு வந்துட முடியுமா? சரி, கொஞ்சம் இவங்க பக்கம் திரும்புவோமே. இவங்க பக்கம், அதாவது இப்போ பாயிண்ட்ஸ் அவங்க சார்பாக போல, நான் அவங்க பக்கம் திரும்பினா ஆற்றலில் இந்த மாதிரி வியப்பாக சில செய்திகள் இருக்கா, ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது ஆற்றலால் ஜொலித்தவர்கள் அதை விட ஒரு பங்கு ஏராளம்னே சொல்லலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க. விளையாட்டுத்துறையானாலும் கலைத்துறையானாலும் இல்லை தன்னுடைய சமயோஜித புத்தி, இப்படி பல விஷயங்கள் தன்னுடைய ஆற்றலால், ஆளுமையால், ஞானத்தால் வென்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தில் முதல்ல ஏறின ஒரு பெண் யார் நமக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஜென்ரல் நாலேஜில் படிச்சிருப்போம். பச்சேந்திரி பால் அப்படின்றவங்க எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறின ஒரு பெண். இது ஆற்றல் தொடர்பான விஷயம். இது அண்டார்டிகாவை போகிறத விட கஷ்டம். ஏன் அப்படின்னா அவங்க கூட ஒரு குழு பயணிக்குது. அவங்க வந்து அடிப்படையிலேயே மலைவாழ் மக்களாக பிறந்தவங்க. அதனால ஓரளவுக்கு அவங்க மலையில் ஏறுறது, காடுகளில் தங்குறது, தூங்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கடினமான குளிரை தாங்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு பயிற்சி. அதனால அவங்க அந்த ஒரு முயற்சியை சாதனையாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த மலைகளில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா 2 அடி ஏறுனா 10 அடி சறுக்குமா. சறுக்கி பனிச்சரிவுகள் அவங்க தங்கியிருந்த முகாம் புதைந்து போய் விடுகிறது. அவங்க கூட வந்த குழு மலை ஏற ஏற சோர்வு, பனி, குளிர் தாங்கலை, சறுக்கல், அப்படியே நின்றுடுறாங்க. அவங்க இவங்க முயற்சியை கைவிடவே இல்லை. இன்னொன்று, அவ்வளோ தூரம் ஏறி போயிட்டு வரோம்னா நமக்கு பசிக்கும், நம்ம அதுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் எடுத்துக்கணும். இதெல்லாம் அந்த ட்ரெக்கிங்கில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாமே அவங்களுக்கு இடைஞ்சலாகவே அமையுது. பால் எடுத்துகிட்டு போக முடியல. ஒரு கட்டத்தில் வேண்டாம், அவங்க எடுத்துகிட்டு போன உணவு பார்த்தீங்கன்னா அதுதான், அதையே வேணான்னு வச்சிடுறாங்க. கயிறு எடுத்துகிட்டு போக முடியல. ஒரு கட்டத்தில் கயிறு போட்டு மேலே ஏறுவாங்க ஒரு கிரிப்காக, அந்த கயிறு கூட கொண்டு போக முடியாத ஒரு இடைஞ்சலான நிலைமை ஏற்படுது. அப்பையும் விட்டுட்டு திரும்பலை. நான் நினைத்த காரியம் முடிப்பேன் என்பதாக பச்சேந்திரி பால் எவரெஸ்டோடைய உச்சியில் போய் நின்று ஒரு பெண்ணா அன்னைக்கு அவங்க ஆற்றலோடு செய்த சாதனை தான் இன்னைக்கு பெருமையோடு நம்ம பேசுகிறோம். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அதை உணர்றோம்னா அப்போ ஆற்றலும் ஒருவரை மிகப்பெரிய அடையாளத்தில் கொண்டு போய் வைக்கும் என்பதற்கு இப்படியான பல உதாரணங்கள் சொல்லலாம். விளையாட்டுத்துறையிலனா பிடி உஷாலேருந்து கர்ணம் மல்லேஸ்வரியிலேருந்து பேரா ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சுட்டு இருக்க பல பேர்லேருந்து இன்னும் எவ்வளவோ பட்டியலிடலாம். இன்றைய விவாத பொருளில் நம்ம கொஞ்சம் பார்ப்போமே, இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போமே. அறிவா ஆற்றலா, இதுதான் இன்னைக்கு தலைப்பு. அற்புதமான இந்த தலைப்பை கையாள்வதற்காக இந்த நிகழ்ச்சிக்காக புதுச்சேரியை சார்ந்த ரொம்ப அற்புதமான 4 பெண்மணிகள் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையில் தான் சார்ந்த துறையில் மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கின்ற, சாதிக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல இளம் மங்கைகளாக இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு அமைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் முதலாவதாக அறிவே என்கின்ற அணியில் பேசுவதற்காக 2 பேர். அதில் திருமதி கற்பகம் அவர்கள், அவங்களையும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, கற்பகம் அவங்க வந்து புதுச்சேரியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் இன்னும் நிறைய ஒரு பெரிய அடையாளம்னே சொல்லலாம். எனக்கு அப்படி ஒரு அடையாளமாக பலர் அறிந்த முகமாக, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரின்ற மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்க எல்லாருக்குமே இவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு தான்.
அந்த மாதிரி அனைவராலும் அன்பு பாராட்டப்படுகின்ற திருமதி கற்பகம் அவர்களை அன்போடு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரு புரட்சி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எந்த ப்ரொஃபஷனாக வேணா இருக்கலாம், ஆனால் ஆசிரியர் அந்த துறை மாதிரி வரவே வராது. ஏன்னா அங்கே அவங்க கொடுக்குற அந்த அறிவு தேடல் தான், அறிவு கூர்மை தான் காலம் முழுக்க. அப்படி நான் ஒரு ஆசிரியையாகத்தான் ஆவேன்னு படித்தாங்க. பரதநாட்டிய அரங்கேற்றம் முடிச்சிருக்காங்க, எம்ஏ டான்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. கலையும் கல்வியும் அவங்களுக்கு சமமாக இருக்கிறது. 2 கண்ணு அவங்களுக்கு, ஒரு கண்ணு படிப்பு, ஒரு கண்ணு டான்ஸ். அப்படி மிகச்சிறந்த கலையும் கல்வியும் சேர்ந்த ஒரு முழுமையாக வளம் வந்து கொண்டிருக்கும் இளம் மங்கை செல்வி நிவேதிதா அவர்களை உங்கள் முன்பாக பெருமையோடு அறிமுகப்படுத்துகிறோம். அறிவு அணிக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் ஆற்றலே என்பதற்காக பேச வந்திருக்கும் 2 வீர மங்கைகள். முதலாவதாக இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால இப்போ இவங்களை சொல்லிடுறேன். இருக்கிறதுலே இவங்க தான் கடை குட்டி சிங்கம் இங்கே இந்த 5 பேரில். ஏன்னா அவங்க இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. பொறியியல் பட்டதாரி மாணவி, கல்லூரி மாணவி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக புதுச்சேரியில் நடைபெறுகின்ற பல்வேறு பேச்சு போட்டிகளில் அவங்க பரிசு பெற்று நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த தமிழ் துறைக்கு மற்றும் ஒரு நல்ல அறிமுகமாக அவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு செல்வி ஸ்னேகா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்று உங்கள் முன்பாக பெருமையோடு அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்ததாக இவங்களும் புதுச்சேரியின் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், ஆளுமை. புதுச்சேரி சார்பாக இவங்க பல அழகி போட்டிகளில் பங்கெடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை, தான் சார்ந்த துறையை அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வராது. அந்த வகையில் அழகி போட்டிக்காக தயாராகி கொண்டிருக்கும், வழிநடத்துதலை தேடி கொண்டிருக்கும் பலருக்கு அவங்க வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பேஜன், பியூட்டி பேஜன் கோச் அவங்க. மாடல், ஆப்பிரிக்காவில், சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற அழகி போட்டியில் வென்று நம்முடைய புதுச்சேரி அரசின் பெரிய பாராட்டுதலை பெற்ற சான் ரேச்சல் அவர்களை உங்கள் முன்பாக ஆற்றல் அணிக்காக அன்போடு பெருமையோடு அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்ததாக பேச்சாளர்களுக்கான வாதங்களை கேட்க ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம். முதலாவதாக அறிவு என்ற அணிக்காக பேச திருமதி கற்பகம் அவர்களை அழைக்கிறோம். அமுத தமிழ், அழகு தமிழ், என் அன்னை தமிழ், இதயம் தொடும் இனிய தமிழ், சொல்லில் தேனும் பொருளில் ஞானமும் கொண்ட நம் தமிழ், தித்திக்கும் தேன்மொழியாம் என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். அடுத்த நடுவர் அவர்களே உங்களுக்காக தான். கண்டிப்பா அறிவின் ஒளியாக, அவையின் வெளிச்சமாக, அறிவின் ஆழமாக, அறிவின் மறு உருவமாக உருவெடுத்திருக்கும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கு என் அன்பு வணக்கம். நன்றிமா. உடல் பலம் காட்டி உலகம் வெல்லலாம், ஆனால் மூளை பலம் காட்டி உலகம் ஆளும் அறிவினை கொண்ட ஆற்றல் அணியின் ஆட்டத்தை அடக்க அறிவின் தேவதையாக அமர்ந்திருக்கும் என் அணி சகோதரிக்கும், பலத்தை மட்டும் காட்டி மூளைக்கு ரெஸ்ட் மோடு கொடுத்திருக்கும் எதிரணி சகோதரிகளுக்கும், நாங்கள் என்னதான் பேச போகிறோம் என்று ஆவலாக காத்திருக்கும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் நேயர்களுக்கும், புன்னகையால் உலகை வெல்லும் தேவதைகளுக்கும், தன்னம்பிக்கையால் தடைகளை உடைக்கும் சிங்க பெண்களுக்கும், வாழ்வில் வண்ணங்களை சேர்க்கும் உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பம் ரொம்ப அசத்தலா இருக்குமா, எடுத்த உடனேவே தீர்ப்புக்கே வழி விட்டுருவீங்க போல இருக்கு. அந்த வகையில் தாக்குதல் கொஞ்சம் ஏராளம். பார்ப்போம், தொடர்ந்து பேசுங்க. ஸோ தலைப்பு பார்த்தீங்கன்னா, இன்றைய கால சூழலில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு அமைவது அறிவா ஆற்றலா? நடுவர் அவர்களே, தலைப்பை நீங்க கொஞ்சம் கூர்மையா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தலைப்பிலேயே முதல்ல அறிவு அப்படின்றது தான் தலையோங்கி நிற்கிறது. ஸோ தலைப்பு எடுக்கிற அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு முதல்ல அறிவுன்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, டாபிக்லேயே அறிவு தான் மெயின்னு கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பெஸ்ட்டு விவாதம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக பொதுமறையாம் திருக்குறள். ஸோ நம்மளுடைய வள்ளுவர் ஐயா வந்து ரொம்ப அழகாக அறிவுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரமே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடைய ரேனும் இலர் அப்படின்ற ஒரு திருக்குறள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட அறிவு இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட செல்வம் இருந்தாலும் இல்லைனாலும், இல்லை அவர்கிட்ட எது இருந்தாலும் இல்லைனாலும், அந்த அறிவு இருந்தால் போதும். அந்த அறிவை வைத்து அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும். இதே அவர்கிட்ட அறிவே இல்லை, வெறும் ஆற்றல் மட்டும் இருந்ததுன்னா அவர் எவ்வளோ செல்வம் வச்சுருந்தாலும், எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும்
அவர் வந்து எதுக்குமே யூஸ் இல்லாத ஒருத்தராக தான் இருக்கார் அப்படின்றத நான் சொல்லலைங்க, நம்ம வள்ளுவர் ஐயா அவர்களே சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு நீங்கள் கேட்பீங்க, ஒரு மருத்துவர் அவரோட மருத்துவ அறிவால் நிறைய பேருக்கு வந்து அவர் மாத்திரை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நோய்க்கு வந்து ஒரு வழி கொடுக்கறதா இருக்கட்டும், எது வேணாலும் பண்ணலாம். இதே அறிவில்லாதவங்க பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி ஒரு தலைவர் அவருடைய அறிவை பயன்படுத்தி மக்களை வந்து வழி நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வணிகர் அவருடைய அறிவை பயன்படுத்தி லாபம் ஈட்டுறாரு. இந்த மாதிரி அறிவு இருக்கிறவங்க எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு சான்று. முதல் நோபல் பரிசு பெற்ற பெண் எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய சயின்டிஸ்ட் மேரி கியூரி அவர்கள். அதுவும் 2 தடவை நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க வெவ்வேறு துறைக்கு. ஸோ அதுவும் மெயினாக அந்த ரேடியாலஜி அப்படின்ற துறைக்கு அவங்களே வருத்திக்கிட்டு அவங்க வந்து அந்த அறிவை அவங்களோட அறிவை ஃபுல்லாக பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நடுவர் அவர்களே 9 நோபல் பரிசு அவங்க குடும்பம் மட்டுமே வாங்கியிருக்கு. அது மட்டுமா, இன்னும் நிறைய பெண்கள், தெய்வானை அம்மாள், ரொசாலின் ஃப்ராங்க்லின், ஜானகி அம்மாள், அதுக்கப்புறம் மார்கரெட் தாட்சர், எக்கச்சக்கமான பெண்கள் வந்து அறிவு சார்ந்த ஒரு பெண் புலவர்களாக வந்து திகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் சொல்கிறீங்களே, பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவுவது அறிவுதான்றதுக்கு என்ன சான்று அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெண் கல்வி முன்னேற்றம் 20 ஆண்டுகளை எடுத்து பார்த்தோன்னா, அதோட வளர்ச்சி எடுத்து பார்த்தோன்னாலும் 2001 64.4% இருந்தது. 2021 83.2% உயர்ந்திருக்கு. இதை நான் சொல்லலை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி 2014 1.57 கோடி பெண்கள் பட்டதாரி பெண்களாக வந்திருக்காங்க. அதே மாதிரி 2023 2.18 கோடி பெண்கள் மேல் படிப்பு படிச்சுட்டு பட்டதாரி பெண்களாக வந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, குழந்தை இழப்போட சதவிகிதம் குறைந்து இருக்கிறது, குடும்ப வருமானம் அதிகரித்து இருக்கிறது, குடும்ப சுகாதாரம் அதிகரித்து இருக்கிறது, குழந்தை கல்வி மேம்பாடு அதிகரித்து இருக்கிறது, குடும்ப வன்முறை குறைந்து இருக்கிறது. இது எல்லாமே கல்வி அறிவு பெற்றதால் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கிறது, அதுக்கான சாத்தியம். சரி, இவ்வளோ சொல்கிறீங்க, சில எக்ஸாம்பிள்ஸ் கேட்போம். இப்போ ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு, எனக்கு ஆளுமைன்றது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுப்பாங்களா? இல்லை எனக்கு அறிவுன்றது சுத்தமாக இல்லை, ஆனால் ஆளுமை திறமை சூப்பராக இருக்குன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? நடுவர், நீங்களே சிரிக்கிறீங்க, கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்குது, இது எப்படி ஏற்றுக்கிற ஒரு விஷயமா இருக்கும்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் அறிவின் பல பரிமாணங்களாக கல்வி அறிவு, உணர்வு சார்ப அறிவு, சமூக அறிவு, படைப்பறிவு, நடைமுறை அறிவு, பகுத்தறிவு, தொழிலறிவுன்னு ஏகப்பட்ட அறிவுகள் இருக்குது. நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. அந்த அறிவுல எந்த அறிவு எனக்கு இருக்குன்னு கேட்க போறீங்களாமா? இல்ல அந்த எல்லா அறிவும் இருக்கிறதுனால தான் நடுவராக நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொல்லுவேன். சொல்லுங்கம்மா, கேள்விகளை சொல்லுங்க. என்ன கேள்வினா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், உங்களோட பையனுக்கு நீங்க ஒரு பொண்ணு பார்க்கும்போது பெண்ணு அறிவா இருக்கான்னு பாப்பீங்களா, இல்ல பெண்ணு ஆளுமையா இருக்காளான்னு பாப்பீங்களா? மனசாட்சி தொட்டு பதில் சொல்லணும். ஒரு 10 வருஷம் டைம் இருக்கிறதுனால இது வரைக்கும் அதை பத்தி யோசிக்கல, இனிமேதான் யோசிக்கணும். சரி, எல்லாமே சேர்ந்து சர்வ லட்சணம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு பெண்ணை எப்படி வாழ்த்தினாலும் சர்வ லட்சணமா இருக்குன்னு ஏன் வாழ்த்து? இன்னைக்கு மார்க்கெட்டிங் டெக்னாலஜில ஒரு புடவையை வைக்கணும்னா, ஒரு பூ வைக்கணும்னா கூட இதை போட்டுக்கோங்க, நீங்க சர்வலட்சணமா இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா உடனே போய் வாங்குறோம். அந்த மாதிரி ஒரு சர்வலட்சண மருமகளா தேடுவோமா? அப்படிதான் அறிவு கொஞ்சம் அதிகமா இருக்க மருமகளா தான் நீங்க தேடுவீங்க நடுவர் அவர்களே. சரிம்மா, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். பக்கத்துல இருக்காங்களே அவங்க இன்ஜினியரிங் மாணவி, நீங்க தான் அறிமுகப்படுத்துறீங்க. அறிவு வேண்டாம், ஆற்றல் தான் முக்கியம்னா எதுக்குமா இன்ஜினியரிங் படிக்கிறீங்க? நீங்க வெறும் உங்களுடைய ஆளுமை திறமை வச்சு நீங்க முன்னுக்கு வந்திருக்கலாம்ல. இதெல்லாம் அவங்க நிச்சயமா குறிச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அதுக்கான பதில் கொடுப்பாங்க நம்புறேன். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், சான் ரேச்சல் அவர்கள், அவங்க வந்து பாண்டிச்சேரியில நிறைய டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு டைட்டில் வின் பண்ணும்போது அந்த இடத்துல நான் இருந்தேன். சோ அப்ப வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து நீங்க வந்து பெண்கள் கிட்ட பாக்குற ஒரு விஷயம்னா என்னன்னு கேட்டப்போ, அவங்களோட அறிவை பயன்படுத்துறதுனால தான் அந்த டைட்டிலை வின் பண்ணாங்க, அறிவு சார்ந்த ப்ராப்பரான பதில் சொன்னதுனால தான். இவ்வளோவே அவங்களோட அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிருந்தாங்களே, அப்போ வந்து அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பெண்களுடைய முக்கியத்துவம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. அப்போ அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? பெண்கள் கிட்ட கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம், பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும், இதெல்லாம் அவங்க அறிவால் யோசிச்சதுனால தானே, ஏன் ஆளுமை திறமை இருந்தால் போதும்னு சொல்லியிருக்க வேண்டியது. ஆளுமையோடு அந்த அழகி போட்டியில் கலந்துக்கிட்டாலுமே அந்த கடைசி ரவுண்டுன்றது அது கண்டிப்பாக அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிற ஒரு சுற்றை தான் இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து சும்மா ஏனோ தானும் பேசணும்ன்ட்டு சொல்லி பேசக்கூடாது இல்லையா? ஸோ நிறைவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஆற்றல் என்பது தற்காலிகம், அறிவு என்பது நிரந்தரம். உங்கள் பலம் வெறும் உடல், எங்கள் பலம் மூளை.
உங்கள் பலம் வெறும் சத்தம், எங்கள் அறிவு அமைதியான சாதனை. உங்கள் ஆற்றல் வெறும் வெளித்தோற்றம், எங்கள் அறிவு எங்கள் வலிமை. உங்கள் ஆற்றல் தற்காலிகம், எங்கள் அறிவு காலத்தால் அழியாதது. உங்கள் செயல் வெறும் வேகம், எங்கள் சிந்தனை தொலைநோக்கு. உங்கள் ஆற்றல் வெறும் ஆட்டம், எங்கள் அறிவு ஆழமான சிந்தனை. உங்கள் பலம் வெறும் கர்வம், எங்கள் அறிவு அடக்கமான ஞானம். தமிழ் எழுத்து ஆரம்பிப்பதே அ, அதுக்கப்புறம் தான் அ. தமிழே அறிவு தான் முதன்மை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை விட பெரிய சான்று எதுவும் நான் சொல்ல விரும்பல. எனவே அறிவை வளர்ப்போம், அறிவாய் வளர்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு, மிக சிறப்பு. அப்பா, கடைசியில் நம்ம பார்த்தீங்கன்னா அகர வரிசையை எடுத்து அதையும் விட்டு வைக்காம தன்னுடைய அணிக்கு எப்படியெல்லாம் நியாயம் சார்ந்த கருத்துக்களையும் கதைகளையும் திரட்ட முடியுமோ நல்லா உழைச்சிருக்கீங்க. பெரிய பாராட்டுக்கள். எப்போவுமே நம்ம எடுத்த காரியத்தை, எடுத்த விவாதத்தை ரொம்ப ஆழமாக நம்ம நியாயப்படுத்தணும். நீங்கள் வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறோமா? ஏன்னா இத்தனை சான்றுகள், இத்தனை எவ்வளோ கதைகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஆமை யானை கதை நம்ம என்னைக்கோ கேட்ட அந்த முயல் ஆமை கதையோடைய அடுத்த 2.0 வெர்ஷன் நினைக்கிறேன். நிறைய மாற்றங்கள், அதனால் அது அப்படியே நிறைய மாற்றங்கள். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இடையிடையே எதிரணியோடைய தாக்குதல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அதை எதிர்கொள்ளுவாங்க, ஏன்னா ஆற்றல் மிக்கவர்கள் இல்லையா. ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்னைக்கு அழகி போட்டியில் உச்சம் தொடுறது கூட புறத்தோற்றம் மட்டும் பெருசாக காரணம் கிடையாது. அவங்க அதை எப்படி ஆற்றலோடு கையாளுறாங்க, அறிவாக கடைசியில் பதில் சொல்கிறாங்க அப்படின்றது தான். அண்மையில் கூட ஒரு சின்ன இந்த மீம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று படித்தேன். யார் அழகி? அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்க தான் அழகியா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கும் ஒவ்வொரு பெண்ணும் பேரழகி தான். அவங்க ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்துக்காக செய்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் பேரழகி தான். அப்படி அறிவுக்காக, கல்விக்காக வள்ளுவருடைய அறிவுடைமை அதிகாரத்தில் துவங்கி உண்மையாகவே படிப்பை ஈடு செய்ய முடியாது. அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த கல்வின்ற அதிகாரத்தில் அந்த முதற்குறள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளை கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த குறளில் ஒரு எழுத்துக்கு கூட துணைக்காலே இருக்காது. துணைக்கால், கால் வச்சு எழுத்தே இல்லாமல் குறில்லையே எழுதியிருப்பார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஏன்னா கல்வின்ற ஒன்று கையில் இருந்துருச்சுன்னா, படிப்புன்ற ஒன்று கையில் இருந்துச்சுன்னா துணையே தேவைன்றதுனால தான் வள்ளுவர் துணைக்காலே இல்லாமல் அதை சொல்லியிருக்காரு என்பதாக அவங்களுடைய வாதப்பொருளை தன்னுடைய அணிக்காக ரொம்ப உழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க நேற்று 2 மணிக்கு தான் தூங்குனாங்களாம். அந்த 2 மணிக்கு கடைசியாக தூங்கும்போது தான் அகர வரிசை கூட ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. மிகச்சிறப்பாக, பெரிய பாராட்டுக்கள். நிச்சயமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு உங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவார்கள். அற்புதமான கருத்துக்களை வழங்கி கற்பகம் அவர்களுக்கு வாழ்த்துக்களோடு அடுத்த அணி இப்போ நீங்கள் என்ன பேச போறீங்க, நானே ஆர்வத்தோடு இருக்கேன். நேரடி தாக்குதலில் நிறைய கேள்விகளுக்கு உட்பட்ட சான் ரேச்சல் அவர்களை ஆற்றலே என்ற அணியை துவங்க அன்போடு அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நிமிர்ந்து நிலநடி நேர்ந்து பரப்புரை திமிர்ந்து பசையிரண்டாயினும் தயல் நீ. அருமை. இந்த மண் முழுதும் பெண்களின் அன்னை எழுச்சியால் வலுப்பெற்ற மண்ணாகவே விளங்குகிறது. ஆனா இன்னைக்கும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, பெண்களோட முன்னேற்றத்திற்கு உறுதுணையா இருக்கிறது அறிவா ஆற்றலா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாரதியாரோட வார்த்தையை ரொம்ப தீவிரமாக நம்புகிற பல மகளிரில் நானும் ஒருத்தியா ஆழமாக நம்புறது ஆற்றல் தான் ஒரு பெண்ணோட, ஒரு உயிரினத்தோட வெற்றிக்கே சாட்சி. பின்னிலை பெண்கள் என்பதெல்லாம் பித்தளையாம், முன்னிலையிற் போவது பெண்களுக்கே மங்கையருக்கே உரியதாம். அறிவு மட்டும் இருந்தால் போதுன்னா இந்தியாவோட முதல் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அறிவால விண்வெளிக்கு போனாங்களா? இல்லை மேரிகோம் உலக சாம்பியன் பட்டப்படிப்பால் சாம்பியன் பட்டம் வென்றாங்களா? நம்மளோட இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் வெறும் புத்தகத்தோட அறிவால் அந்த பதவிக்கு போனாங்களா? இல்லை. கண்டிப்பாக ஆற்றல்னு ஒரு விஷயமும் போராட்டன்ற ஒரு விஷயமும் மன வலிமை, துணிச்சல், இது எல்லாம் உறுதுணையாக மூலதனமாக இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அவங்கள பற்றி இந்த மேடையில் பேசியிருக்க மாட்டோம். அறிவு உலகத்தை கொடுக்கும், ஆனால் ஆற்றல் முன்னேற்றத்தை கொடுக்கும். புத்தகம் அறிவை கொடுக்கும், ஆனால் வெற்றியை பெறணும்னா ஆற்றல் தான் உறுதுணையாகவும் அடிக்கல்லாகவும் இருக்கணும். போராடுற ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டா
நம்மளோட கல்பனா சாவ்லாவை சொன்னேன். தீராத ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டா மேரிகோம். உலக அரங்குல ஒரு பொண்ணு சாம்பியன் ஆகவே முடியாதுன்னு இந்த சொசைட்டியே பார்த்து சிரிச்சுது. இந்த சொசைட்டியே நீ எப்படி ஆண்களுக்கு ஈக்குவலா அவ்வளோ பெரிய உலக மேடையில் இறங்குவேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களோட ஆற்றலால், போராடுற ஆற்றலாலையும் தீராத ஆற்றலாலையும் வரலாற்றில் அவங்களுக்குன்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டாங்க. காவல்துறையில் பொண்ணுங்க இருக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. நம்மளோட புதுவையில் ஆளுநராக சில நாள் ஒருத்தவங்க பணியாற்றினாங்க. கிரண் பேடி IAS, இந்தியாவோட முதல் பெண் காவல் அதிகாரி, அதுவும் சட்ட ஒழுங்கு துறையில் IPSம் கூட. இன்னும் பல எடுத்துக்காட்டு. ஒரு ஏழை தொழிலாளியோட பொண்ணா பிறந்து உலக அழகியா வலம் வந்த பிரியங்கா சோப்ரா. நீ பார்க்க அழகாவே இல்லை, உன் நிறத்துக்கு நீ அதை நினச்சி கூட பார்க்க கூடாதுன்னு அத்தனை பேர் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஹாலிவுட்லேயே ஹீரோயினாக நடிக்கிற அளவுக்கு புகழோட உச்சத்தை அடைஞ்சிருக்காங்கன்னா வெறும் அறிவால கிடையாது, போராடுற ஆற்றலாலையும் அவங்களுக்குள்ள இருந்த தன்னம்பிக்கையாலையும். இன்னும் சொல்ல போனால் பல எடுத்துக்காட்டு இருக்குது. நான் ஒரு 2-3 எடுத்துக்காட்டு கண்டிப்பாக சான்றா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கேட்டாங்க, சும்மா பேச்சுக்கு மட்டும் நான் அறிவுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு 2-3 சான்றை நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க. ரொம்ப சின்ன வயசில் கணவனை வந்து இழந்துட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சதுனால. அவங்களுக்கு வந்து கல்லூரிக்கு போகிறதுக்கும் எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் தானா புத்தகத்தை வாங்கி தனியாக படித்து IAS அதிகாரியான கோகிலா முகர்ஜி, இவ்வளோ ஏன் நம்ம நடுவரே சொன்னாங்க, உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த தலைவி மலாலா யூசப்சாய் 14 வயதில் பெண்கள் படிக்கலான்னு அந்த காலத்தில் பத்திரிகையில் எழுதுறாங்க. அப்போ பயங்கரவாதிகள் துப்பாக்கி அவங்க தலையில் வச்சாங்க, ஈவன் குண்டடி கூட பட்டாங்க. ஆனால் அறிவு மட்டும் இருந்திருந்தா, ஐயோ துப்பாக்கி வச்சிருக்காங்க, இன்னும் 2 சுடு சுட்டாங்கன்னா செத்து போயிடுவோமேன்னு பயந்துருப்பாங்க, அறிவு மட்டும் இருந்திருந்தா. ஆனால் ஆற்றலால் எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, அடுத்து வர என் தலைமுறையாவது படிக்கணும், அந்த அறிவை பெறணும்னா கூட ஆற்றல்ன்ற போராட்டம் இல்லைன்னா இன்னைக்கு அறிவை பெற முடியாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு குடும்பத்தை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அறிவு வேணும், என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாதுன்னு. ஆனால் நம்மளை மாதிரி மனைவிமார்களை சந்தோஷப்படுத்தி அந்த குடும்பத்தை கொண்டு போனோன்னா ஆற்றல் தேவை. இதை யாராவது மறுக்கிறீங்களா? நடுவரே, நீங்க மறுக்கிறீங்களா? நீங்க நிச்சயமா இதுல அவங்க என்னோட செட்டு சேர்த்துட்டாங்க. நம்மள மாதிரி அவங்க சொல்லும்போது இதுல சாண்ட் ரேச்சல், கற்பகம், நடுவரும் அடக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க அறிவா மட்டும் குடும்பம் நடந்தா போதும், சந்தோஷமா இருக்க வேணாம்னா கண்டிப்பா அதுக்கு ஆற்றல் தேவையே கிடையாது. ஆனா சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன விவாதம், அதை சரி பண்றதுக்கு சின்ன சின்ன கிஃப்ட், இதெல்லாம் ஆற்றலால தான் நடக்கும். ஃபுல்லா ஒரு பட்டப்படிப்பு படிச்சவங்கலாம் வந்து இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அறிவுல இந்த அறிவு வரவே வராது. இதெல்லாம் நம்மளோட என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸாலையும் நம்மளோட அந்த சில பல காலகட்டத்திலையும் இது வர விஷயம். இவ்வளோ ஏன் இன்றைக்கி நான் எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு கலர் பென்லலாம் கூட எழுதி வச்சுருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக க்ராஸ் செக் பண்ணுறதுக்கு அவங்க நைட்டு 2 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணதுலேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக அறிவு தேவைப்பட்டது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் 4 நாளாக 5 நாளாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணதை எதை சொல்லலாம் சொல்லக்கூடாது, இதை இன்றைக்கி இந்த விதத்தில் சொன்னால் இதுக்கு மக்களுக்கு போய் சேருன்னு சொல்கிறதுக்கு ஆற்றல் ரொம்ப அவசியம். அந்த ஆற்றல் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த மேடையில் கூட நிற்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி என்னால் தைரியமாக பேசணுன்னா கூட என்ன மாதிரி சில பெண்கள் ஆல்ரெடி போராடி ஆற்றலால் எனக்கு வாங்கி கொடுத்த வாய்ப்பு. வாக்குரிமையே இல்லாத காலகட்டம், படிப்பறிவே இல்லாத காலகட்டம், ஒரு பொண்ணு படிக்கவே தேவையில்லை, படித்தா என்ன ஆக போகுது, அவன் என்ன உலகத்தில் ஏதாவது செஞ்சிட போகிறாளான்ற காலகட்டம். அதெல்லாம் அறிவு மாற்றலை. ஏன் அப்பவும் அறிவு இருந்தது இல்லை? அவங்க சொன்ன தொல்காப்பியத்துலேருந்து ஆத்திச்சூடியிலேருந்து எல்லாருக்கும் அறிவு சமம்னு சொன்னாங்க. அறிவு மட்டும் இருந்தால் போதும்னா எல்லாருக்கும் சமமான விஷயத்துக்கே எதுக்கு போராடி இருக்கணும்? அடிப்படையாக கிடைக்க வேண்டிய விஷயத்தையே யாசகமா வாங்குற காலத்திலேருந்து இன்னைக்கு அது எல்லாருக்கும் சமம்னு மாத்தினது ஆற்றல் மட்டும்தான். கேட்ட அறிவே பெரியது, கேட்டது செயலில் கொண்டு சேர்த்தலே அதற்கு மேல்னு ஆத்திச்சுடியில் ஔவையாரும், அறிவின்மை ஈன்றது அகண்டற்றே வேறல்ல மறிவுடைமை வேண்டும் நிலத்திற்கு என திருக்குறள்ல திருவள்ளுவரும், ஆற்றல் என ஒரு தீயினை சேரா மாற்றலின் மாற்றான் மருந்து என நாலடியார்லையும், மனதில் ஆற்றல் இல்லாமல் எந்த போராட்டமும் வெற்றி பெறாதுன்னு மகாத்மா காந்தி ஐயாவும், தூங்கும் போது வரும் கனவுகள் இல்லை, தூங்க விடாமல் செய்யும் கனவுகளுக்கு ஆற்றல் தேவை என APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களும் ஆற்றலோட முக்கியத்துவத்தை அன்னைக்கே சொன்னாங்க. அவங்களோட வழியில் இனி நானும் ஆற்றலோட. என்னோட எதிரணியில் வந்து நிறைய கேள்விகள் வச்சாங்க. அவங்களோட எல்லா கேள்விக்கும் ஒரு 2-3 பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மருத்துவம் படித்தா அந்த அறிவு இருக்கிறவங்களால மட்டும்தான் மருத்துவத்தை வந்து படிக்க முடியும், இந்த மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க.
இப்போ நான் எம்பிபிஎஸ்ஸே படிக்காமல் காலேஜ்க்கே போகாமல் என்னால் புக்ஸ் வாங்கி அந்த அறிவை எடுத்துக்க முடியும். ஆனால் ஒரு நோயாளிக்கிட்ட போயிட்டு அவங்களோட உடம்புல கத்தி வைக்க ஆற்றல் வேணும். அந்த நேரத்தில் கை நடுங்கிடுச்சுன்னா பேஷண்ட்டு மேலே போயிடுவாங்க, நான் ஜெயிலுக்குள்ளே போக வேண்டியதான். அப்போ அந்த அறிவு மட்டும் ஹெல்ப் பண்ணாது. அப்புறம் பெண்களோட கல்வி எவ்வளோ முன்னேறி இருக்கு. 2001 2014 2024 அந்த 2001 கிடைக்கப்பட்ட கல்வி ஆற்றலால் போராடினதுனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் கல்வியே கற்கக்கூடாதுன்னு சொன்ன உலகம் இது. அதை மாற்றுறதுக்கு கூட, அந்த அறிவை பெறத்துக்கு கூட ஆற்றல் ரொம்ப அவசியம். நன்றி. சிறப்பாக தலைப்பை கையாண்டிங்க. நிறைய அவங்களுடைய சுய அனுபவங்கள் தான் சாட்சியாக வாத பொருளாக அமைஞ்சுது. கேள்விக்கான எல்லா பதிலும் ஏறக்குறைய கிடைச்சிருக்கோம். நேரடியாகவும் கிடைச்சிது, மறைமுகமாகவும் அவங்க கொடுத்த உதாரணங்கள் மூலமாகவும் கிடைச்சிது. பார்த்தீங்கன்னா பேச்சு பலவிதம். அவங்களுக்குன்னு ஒரு மொழிநடை, இவங்களுக்குன்னு ஒரு மொழிநடை. கேட்டார் பிணிக்கும் தகையவாய். கண்டிப்பாக உங்களுடைய பேச்சும் மக்களுக்கு நிச்சயமாக சென்றடையும். உங்களை கண்டிப்பாக வாழ்த்துவாங்க. நல்ல செய்திகள். இந்த தலைமுறையோட அணுகுமுறையை அவங்களுடைய பேச்சில் ரொம்ப அப்படியே நிதர்சனமாக பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள்லாம் பார்த்த பார்வையை தாண்டி நிறைய விஷயங்கள். படிப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ முடியாது. படிப்பு மட்டுமே இருந்தால் ஒரு குடும்பத்தோடைய மகிழ்ச்சிக்கு கூட நீங்கள் சொன்னீங்க, பட்டப்படிப்பு இருக்கிற பெண்களால் மட்டும் ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியாது. இப்போ விளக்கேற்றுறாங்கன்னா பெண்கள் நம்ம விளக்கேற்றினா தான் விளக்கு எரியுமா, ஆண்கள் விளக்கேற்றுறா அப்படி கிடையாது. இந்த விளக்கேற்றுறது, வெளிச்சம் தர்றது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி சார்ந்த, குடும்பத்தின் அன்பு சார்ந்த, அமைதி சார்ந்த செய்திகள் தான். அது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதனால தான் பாவேந்தர் கூட குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, அவர் கொடுத்த தலைப்புகள்லாம் பாருங்க அவ்வளோ அழகாக கொடுத்தாரு. பெண்களை சார்ந்து எழுதும்போது கூட இவ்வளோ அழகாக கொடுத்தாங்க. நிறைய செய்திகள், உதாரணங்கள் நீங்கள் கொடுத்ததில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கவிதை, நம்ம அண்மையில் நிறைய கேள்விப்பட்ட கவிதைகள் தான். ஒரு ஆண் எழுதுகிற கவிதை, அவனுடைய ஒரு படிக்காத, வேலைக்கு போகாத ஒரு மனைவி பற்றி ஒரு ஆண் எழுதுகிற ஒரு யதார்த்தமான வீட்டில் நடக்கிற ஒரு அன்றாட நிகழ்வு. அதிகாலை நான் படுக்கையிலிருந்து எழுந்து கொள்கிறேன். நீ அடுப்படி புகையோடு நெருப்போடு போராடி கொண்டிருக்கின்றாய். நான் பல் துலக்குகிறேன், நீயோ பாத்திரங்களை துலக்கி கொண்டிருக்கின்றாய். நான் அலுவலகத்திற்கான உடைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன், நீ துணிகளிலிருந்து அழுக்கை பிரித்து கொண்டிருக்கின்றாய். நான் உணவால் என் பசியை நிரப்புகிறேன், நீ பாத்திரங்களில் நீரை நிரப்பிக் கொண்டிருக்கின்றாய். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி இப்பொழுது என் முறைக்காக திரும்புகிறாய். இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கணவன் வேலைக்கும் போயிடுறாரு. நான் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பி விட்டேன், நீயோ சமையல் அறையை விட்டு இன்னும் திரும்பவே இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்ணுன்னு சொல்கிறாங்க, ஆனால் 24 மணி நேரம் அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். இரவு நான் படுக்கை அறைக்கும் வந்தாகிவிட்டது, ஆனால் நீ இன்னும் திரும்பவில்லை உன் பணிகளை முடித்து. இப்படியெல்லாம் அன்றாட எங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் நீ ஒரு முறை வீட்டிற்கு புள்ளி விபர அதிகாரி கேட்கிறார் யதார்த்தமாக உன்னிடம், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. நீ சலனமே இல்லாமல் அமைதியாக கூறுகிறாய், வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன் என்று. அப்படின்னு மனசாட்சியுள்ள ஒரு கணவன் எழுதின ஒரு கவிதை இந்த நடையில் போகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அறிவு மட்டும்தான், பட்டம் மட்டும்தான், படிப்பு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. ஆற்றலால் ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடிஞ்சா கூட அது ஒரு பெண்ணுடைய வெற்றி தான், பெண்ணுடைய முன்னேற்றம் தான், பெண்ணின் மாண்பை பேசும் ஒரு பெருமை மிகுந்த விஷயம்தான்னு சாண்ட்ரேச்சல் நிறைய விஷயங்களை கொடுத்தாங்க. அப்படியே புரட்சியாகவும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க, வியந்து பார்த்தோம். அடுத்ததாக அந்தந்த அணிக்கான 2ஆம் சுற்று இன்னும் அதிவேகமாக அனல் பறக்க போகின்றது. ஆசிரியை நிவேதிதா அவர்களை, அறிவே ஒரு டீச்சர் சும்மா விடுவாங்களா, கற்பகமே அவ்வளோ பாயிண்ட் கொடுக்கும்போது அவங்க அதை முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருக்கும் எங்களுடைய பெருமைக்குரிய ஆசிரியை அவர்களை அழைக்கிறோம். மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கும் புதுவை தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும், நடுவர் அவர்களுக்கும், இரு அணியினருக்கும், இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் புதுவை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய கால சூழலில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உயர்வாக இருப்பது அறிவுதான் என தொடங்கும் முன் சற்று பின்னோக்கி பார்த்துவிட்டு வர விரும்புகின்றேன். சுத்தமாக அக்காலத்தை விட எனக்கு மனம் வரவில்லை. காரணம், அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. அவர்கள் விட்டு சென்ற அறிவின் பாதையில்தான் நாம் அனைவரும், ஆற்றல் அணி சகோதரிகள் உட்பட நாம் அனைவரும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆக அக்காலம் தொட்டு இக்காலம் வருகின்றேன். ஔவையார் இலக்கிய வளர்ச்சிக்கும் வாழ்க்கை நெறிக்கும் வழங்கிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவர்கள் கற்ற ஆழமான கல்வி முறைதான்.
அவர்கள் படித்து உயர்ந்தார்கள், அவர்களை படித்து நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்புமா. வாழ்க்கையில் பல பரிணாமங்களை தன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் பெண் எழுத்தாளர்களில் சிவசங்கரி அம்மாவை நம்மால் மறக்க முடியாது. ஆயிரக்கணக்கான நூல்களை கற்றுத் தேர்ந்தவர் அவர். அதுபோல் மருத்துவத்தில் படித்து பட்டம் பெற்ற டாக்டர் சாந்தா அவர்கள் புற்றுநோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார். இப்படி அந்த காலம் முதல் இன்று வரை பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது அறிவாயுதம்தான். அப்டேட்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது எல்லா தொழிலுக்குமே பொருந்தும். அறிவுரை வழங்கும் ஆசிரியர் தொழில் முதல் மருத்துவம், விளையாட்டு, விண்வெளி ஆராய்ச்சி எல்லாவற்றிலும் அப்டேட் என்பது அறிவின் வளர்ச்சிதான். தோண்ட தோண்டத்தான் நீர் சுரக்கும், கற்க கற்கத்தான் அறிவு வளரும், அறிவு வளர வளரதான் வாழ்க்கை மிளிரும் என்பார்கள். ஒரு செயல் அறிவை புலம்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது பகவத்கீதை. நாம் எந்த ஒரு செயலையும் அறிவை பயன்படுத்தி செய்தோமே ஆனால் நமக்கு கிடைப்பது பாராட்டு, புத்திசாலி என்கின்ற பட்டம். இல்லையென்றால் முட்டாள் என்று சொல்லிவிட மாட்டார்களா? நல்ல வேளை எதிரணி பக்கம் திரும்பி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லாமல் பொதுவாக சொன்னதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. புத்தகம் என்பது வெறும் புத்தகம் மட்டுமல்ல, புத்தகத்தை தொடுபவன் ஒரு மனிதனையே தொடுபவன் ஆகிறான். சிறப்புமா. ஒரு மனிதனை புரிந்து கொள்ள, ஒரு விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பை அறிந்து கொள்ள, ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் போராட்ட உணர்வை படித்துணர நமக்கு புத்தகம் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. அதுவே வாழ்க்கை காட்டியாகவும் நமக்கு அமைகிறது. நம் வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்பதற்கு எங்கு சென்று அஸ்திவாரம் போடுகின்றோம்? பள்ளிக்கூடத்தில். புத்திமதிகளை எங்கு சென்று பெறுகின்றோம்? அறிவை வழங்கும் கல்விச்சாலையில். கலை, வரவு செலவு, அரசாங்க நிர்வாகம், வியாபாரம், சுத்தம், போட்டி, நம்பிக்கை, மதிக்கும் பண்பு, வெற்றி, தோல்வி, அறிவு, ஆற்றல், கடமை, அனுபவம், லட்சியம், இலக்கணம், இலக்கியம், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் பள்ளி பருவத்தில் படிச்சுட்டு பட்டிமன்றம்னு வந்த உடனே அறிவுலாம் இல்லை, ஆற்றல் தான் அப்படின்னு வந்து நிற்கிறாங்களே, இவங்க வாதத்தெல்லாம் நம்ம எங்கே போய் தேடுறது? ஆற்றல் தான் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுகிறது என்று சொல்கிறீர்கள் என்றால், அந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு வீட்டிலேயே இருந்திருந்தால் முன்னேற்றம் அடைந்திருக்க முடியாது. அறிவை வளர்க்க 2.5 வயதிலேயே ரைம்ஸை கற்றுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். ஏன்? படிக்க, பதவி பெற, பட்டம் பெற்று கை நிறைய சம்பாதிக்க. ஆற்றலை வளர்க்கணுன்னா எதுக்கு படிக்கணும்? அறிவை வளர்க்கணுன்னு தானே படிக்கிறோம். பலம் பொருந்திய 100 கைகளை விட ஒரு மூளை சிறந்தது. பலம் பொருந்திய 100 கைகளை விட ஒரு மூளை சிறந்தது. அந்த ஒரு மூளையை வாடகை விட்டு பிழைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆற்றல் சிறந்தது தான், நாங்கள் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அந்த ஆற்றலை உருவாக்கி வளர்ச்சி அடைய செய்து வழி நடத்தி அதை கொண்டு போய் வெற்றி வாகை சூட வைப்பதற்கு அறிவு என்ற ஆயுதம் வேண்டும். சிறந்த ஆற்றலை படைத்தவர்களாக இருக்கட்டும், ஆனால் அதை தக்க சமயத்தில் பயன்படுத்துவதற்கு அறிவு வேண்டும். ஒரு பெண் தற்காப்பு கலையை அறிந்திருக்கலாம், அதை அவள் எங்கு வேண்டாலும் பயன்படுத்திட முடியாது. அதை சரியாக பயன்படுத்தினால்தான் அவள் சமூக அவலங்களிலிருந்து காப்பாற்றப்படுவாள். இப்போ மாணவர்களுக்கு பரீட்சை நடந்துட்டுருக்கு. பரீட்சை முடிந்தவுடன், மே மாதம் வந்தவுடன் என்ன பேச்சு அதிகமாக இருக்கும்? என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், எங்கே ஹாஸ்டல் வசதி இருக்குது, எங்கே படித்தா வேலை கிடைக்கும், எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், ஏங்க இவ்வளோ கஷ்டம், இப்படிதான் ஆற்றல் இருக்கே அப்படியும் பேசுறாங்க. எந்த படத்துக்கு போகலாம், எந்த படம் ரிலீஸ் இருக்கலாம், எது அதிக கலெக்ஷன், பரீட்சை முடிஞ்சிருக்கு, பிள்ளைங்களுக்கு ஓய்வுன்றது ஒண்ணு வேணும். ஆமா, தலைமுறை சிக்கல் இப்போ ரொம்ப நிறைய மாறி போச்சு. அப்படி இருக்க இவ்வளவு கஷ்டம் எதுக்கு? நம்ம கிட்டதான் ஆற்றல் இருக்கே அப்படின்னு விட்டுற முடியுமா? மகளிர் இன்றைக்கு கடல் கடந்து சென்று படிக்கிறார்கள், பணியாற்றுகிறார்கள். விமானங்களை இயக்கட்டும், விண்வெளியில் இறங்கட்டும், சமைத்ததை அழகுபடுத்த அழகு சாதனை, ஒப்பனை, ஆடை அணிகலன் என்று எல்லாவற்றிலும் கல்வி என்பது பெண்களின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாத ஒன்றாக அமைந்துவிட்டது. சாக்ரட்டிஸின் மாணவராகிய பிளாட்டோ அவர்களின் தத்துவத்தை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். நாட்டை பற்றிய நல்ல அறிவையும்
மொழியை பற்றிய சிறந்த கருத்தையும் உலகை பற்றிய உண்மை வரலாற்றையும் பெண் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவரே கூறுகின்றார், ஆண்மகனுக்கு அளிக்கும் அதே கல்வியை பெண்ணுக்கும் உரியது. ஆடவருக்கு வழங்குவதைப் போல் மகளிருக்கும் படை பயிற்சி அளித்தல் வேண்டும் என்று சொல்கிறார். ஆக அறிவை வழங்க வேண்டும் என்று சொன்ன அவர் அறிவின் மூலம் ஆற்றலை பெருக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைய சூழலில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது அறிவுதான் என்பதற்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் கூற்றை முன்வைக்கின்றேன். மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்றால் பெண்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும். பெண் கல்வியால் பெண்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டால் குடும்பம் முன்னேறும், கிராமம் முன்னேறும், தேசமே முன்னேறும் என்று சொல்லியிருக்கின்றார். அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் பெரியார் அவர்கள். இதில் கவனிக்க வேண்டியது அறிவு என்பதே முன்னிலை வகிக்கின்றது. ஆற்றல் பெரிதல்ல என்பது எங்கள் வாதம் அல்ல. ஆனால் ஆற்றல் என்பது ஒரு கை ஓசை. அறிவுடன் இணைந்த ஆற்றல்தான் இரு கை ஓசை. காரணம், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவர்களுக்கு இருப்பது கண்கள், மற்றவர்களுக்கு, அதாவது கல்லாதவர்களுக்கு இருப்பது புண்கள் என்று திருவள்ளுவர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். மகளிர் தின வாழ்த்துக்களுடன் இன்றைய கால சூழலில் பெண்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது அறிவுதான். அந்த அறிவுதான் என்னை இந்த மேடையில் பேச வைத்தது என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. பெயருக்கு ஏற்றா போல ரொம்ப சிறப்பாக நல்ல அறிவு தெளிவோடு நுட்பமான பல கருத்துக்களை நிவேதிதா பகிர்ந்துக்கிட்டாங்க. அணிக்கான நிறைவு வாதம் நல்ல வாதமாக அமைஞ்சது. ஒரு ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதில் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம்னு மகாகவி பாரதியார் சொன்னார். அவங்க அழகாக ஒரு ஆங்கில ஆசிரியை அதை நிரூபிக்கிற விதமாக அழகாக சிந்தனைகள் எல்லாம் நல்லா மேலை நாட்டு அறிஞர்களுடைய சிந்தனைகளும் சொன்னாங்க. கர்ம வீரர்லேருந்து பெண்ணுடைய பெருமையை பற்றி பேசின திருவிக்கா வரைக்கும் பல சிந்தனைகளையும் அடிக்கோடுகளையும் அவங்க பேச்சில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. படிப்பு தான் எல்லாத்தையும் மாற்றுங்க, கல்வி தான் முக்கியம், அறிவு தான் முக்கியம். அவங்க பெருசாக ஆற்றலை ரொம்ப சாடலை. அது பார்த்தீங்கன்னா அதுதான் ஆசிரியர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்குற திறமை அவங்களுக்கு தான் இருக்கும். மற்றவங்க தான் அவங்க நிறைய மேற்கோள்கள் சொன்னாங்க. ஔவையார் சொன்னார், தொல்காப்பியர் சொன்னாருன்னு. அது அவங்களுடைய பாணி. கற்பகம் பேசும்போது பாருங்கள், கூகுள் தேடி பாருங்கள், அந்த மாதிரி. அப்போது எவ்வளோ ஒரு சிந்தனைகள் ஒன்றானாலும் அவங்க கையாளுற விதம் வேறு வேறாக இருக்கின்றது. இப்போ அறிவு நாலா பக்கமும் அறிவு விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களைன்னு சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த வகையில் அந்த அறிவு தெளிவு கல்வி என்பது பெண்களுக்கு முழுமையாக தேவைப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். ஆற்றல்லாம் அப்புறம்தான். அறிவு தான் ஃபஸ்ட்டு, ஆற்றல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்கம்மா. இன்னும் தீர்ப்புக்கான சாதக பாதகங்களை நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நல்ல படித்த பெண்கள் தான் விளைநிலம், படிக்காதவங்க கலர் நிலம் என்பதாக பாவேந்தருடைய அந்த கவிதையையும் மேற்கோள் காட்டி மிகச்சிறப்பாக நல்ல தெளிவோடு அற்புதமாக பேசினீர்கள். ரொம்ப அழகாக நம்ம மொழிநடையோட என்னதான் மேலை நாட்டு கலாச்சாரம் நமக்குள்ளே வந்தால் கூட நம்மளுடைய மண்ணின் பெருமையை விட்டுடக்கூடாது, அதுக்காகவாது நல்ல அறிவு தெளிவோடு இருங்கன்ற ஒரு விஷயத்தை மறைமுகமாக சொன்னாங்க. ஏன்னா எந்தெந்த மண்ணில் எந்தெந்த செடி பிடிச்சி முளைக்கும்ன்றது அது இயற்கை, அதை மாற்ற முடியாது இல்லையா? இங்கேருந்து கொண்டு போய் அந்த முருங்கை கிளையை அமெரிக்காவில் நடுறாங்க, நியூயார்க்கில் நடுறாங்க, நம்ம பார்க்குறோம் நிறைய வலைத்தளங்களில். ஆனால் அங்கே அது முளைக்கவே மாட்டுது. அந்தந்த மண்ணுக்கு அந்தந்த பாரம்பரியம் இருக்குது, அதை விட்டுடாதீங்க. ஆற்றல் கலாச்சார மாற்றம் நாங்கள் ரொம்ப முற்போக்காக போகிறோன்ற காலநிலையில் நம்ம அறிவு நுட்பத்தை இழந்துட வேணான்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. இன்னும் நிறைய கருத்துக்களை உங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். நேரமின்மையால் அழகான உங்கள் வாழ்த்துக்களோட கருத்துக்களோட உங்கள் அணியை நிறைவு செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள் நிவேதிதா. அடுத்ததாக இதுக்கு மேலேயும் இவங்க ரெண்டு பேரும் பேசுனதுக்கப்புறமும் ஆற்றலில் பேசுகிறதுக்கு உங்ககிட்ட செய்திகள் இருக்காமா? சரி, பாப்போம் என்ன சொல்ல வராங்க. இன்றைய தலைமுறை, இளம் தலைமுறை கல்லூரி மாணவி ஸ்னேகா அவர்களை ஆற்றலை நிறைவு செய்ய அன்போடு அழைக்கின்றோம். வருக வருக. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாய் இருக்கும் தமிழுக்கும் என் தமிழ் தாயுக்கும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறும் நடுவர் அவருக்கும் அவையோர் அனைவருக்கும் தீப்பொறி ஸ்னேகாவின் தீந்தமிழ் வணக்கங்கள். நான் பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய கால சூழலில் பெண்களுக்கு உறுதுணையாய் இருப்பது ஆற்றல்தான் என்று. இதை முன்காலத்திலிருந்து கொண்டு வரலாம்.
கற்புடையால் ஆக உமக்கிங்கிதுவோ சொற்புடையால் ஆகலும் சோர்விலார் ஆகலும் ஒற்புடையால் ஆகலும் உண்டோல் பிறர்க்கு. அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்லுணர்வு கொண்டது. சீதையின் வாழ்வு அறிவால் நடத்தப்படவில்லை. அவளது மனதைரியமும் தன்னம்பிக்கையும் தான் அவள் வாழ்வை வலிமையாக்கியது. பெண்களுக்கு அறிவிருந்தால் போதுமா? ஆற்றலால் தான் உலகை வெல்ல முடியும். வானை தொட்டது வேள்வி தீ, வேள்வியில் உதித்தால் பெண்ணொருத்தி. பெண் குலம் போற்றும் பத்தினி தீ, அவளது நாமம் திரௌபதி. இதை யார் தெரியுமா கூறுகிறார்? மகாபாரதம் கூறுகிறது. தலைவிரித்தாடும் அதர்மத்தை தரைமட்டமாக்கிட அவதரித்தாள். தேவரின் ஆணையை நிறைவேற்றி தர்மத்தை விதைக்க வந்துதித்தாள். திரௌபதி தனது வீரத்தாலும் தன் நம்பிக்கையாலும் தான் வரலாற்றில் இடம் பிடித்தாள். இதை போல்தான் மற்ற பெண்களும் இருக்க வேண்டும் என்பதை நான் ஒரு பழமொழியை மாற்றி சொல்ல விரும்புகிறேன். மதி விதியை வெல்லும் என்று சொல்வார்கள். ஆனால் திரௌபதியின் கதையை படித்தால்தான் நொதி விதியை வெல்லும் என்பது நமக்கு புரிய வரும். நொதி என்றால் மன வலிமை என்று அர்த்தம். சிறப்புமா, ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் இதிகாசங்களுக்குள் போய்விட்டோம். தற்போது இன்றைய சூழலுக்கு வருவோமா? இப்போ நான் கேட்குற கேள்வியை கற்பகம் அக்காவே ஒத்துப்பாங்க பாருங்க. அக்கா, ஒரு கேள்வி உங்களுக்கு. எதிரணியா இருந்தாலும் அக்கான்னு அன்போடு கூப்பிடுறீங்க பாத்தீங்களா? அந்த மனசை நாங்க பாராட்டுறோமா. உங்க அக்கா கிட்ட நீங்க கேள்வி கேளுங்கம்மா. Work until you no longer have to introduce yourself. கரெக்டான்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. உன்னை நீயே அறிமுகப்படுத்திக்க தேவை இல்லை என்ற உச்சத்திற்கு நீ செல்ல வேண்டும். இது அக்கா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அக்காவோட சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸே அதாக தான் வச்சுருக்காங்க அவங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல கூட ஒரு ஆற்றலை தான் குறிக்கிறாங்களே தவிர படிப்பையோ அறிவையோ குறிக்கலை. நடுவரே, இதிலே நீங்க முடிவுக்கு வந்துடலாம். எந்த பக்கம் நீங்க சார்? நடுவரோட ஸ்டேட்டஸ், நடுவரோட டிபி கூட இன்னும் நடுவரோட நான் இன்னும் அலசி ஆராயல. நல்ல தயாராயிருக்கீங்கம்மா. ஆற்றலே அவளின் ஒளியாய் நிலைக்கும், அமைதியாய் ஆனால் வானம் கொதிக்கும், சின்ன நிழலென தோன்றினாலும் சிறகினால் வீழ்வதை மீறி பறக்கும் என்று சொல்வாங்க. அற்புதம் அற்புதம். ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா நம்ம வாழ்க்கையில இதுக்கு மேல எதுவுமே இல்லை, நம்பிக்கையே இல்லைன்னா கூட ஒரு துளி ஈரம், அந்த ஒரு பற்றுதல், அதை பிடிச்சுக்கிட்டு திருப்பி சிறகு விரித்து எழ வேண்டும் என்பது அழகான கவிதையாக கொடுத்துருக்கீங்க. இங்கே அமர்ந்திருக்கிற இந்த 4 பெண்களுமே வீர பெண்களாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க எந்த இடத்துலையுமே பாருங்க, இவங்க குடும்பத்துக்காக இவங்க கனவையும் விட்டு கொடுக்கல, இவங்க கனவுக்காக அவங்க குடும்பத்தையும் விட்டு கொடுக்கல. ஒரு பெண் குடும்பத்திற்காக தன் கனவை விட்டுவிட தேவையில்லை என்பதை ஆற்றல் தான் உணர்த்துகிறது. ஆற்றல் இருந்தால் இரண்டையும் ஒரே இடத்தில் நாம் உயர்த்த முடியும் அல்லவா? அடுத்ததாக அந்த அக்காவை சொல்லிட்டோம். இந்த அக்கா இருக்கிறாங்களே, இப்போ இவங்களை பற்றி சொல்லுவோம். அக்கா ஆசிரியராக இருக்கிறாங்க. நீங்கள் ஆசிரியராக இருந்தால் போதுமா, இல்லை நல்ல ஆசிரியராக இருக்கணுமா? கண்டிப்பா நல்ல ஆசிரியரா இருக்கணும்ன்றதுதான் எல்லாரோட விருப்பம். ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ட்டு. ஒரு ஆசிரியர், ஒரு பெண், பொதுவாகவே ஒரு மனிதனே வச்சுக்கோங்க, ஆசிரியரா ஆகணும்னா வெறும் பட்டப்படிப்பு போதும். அதே அவன் நல்ல ஆசிரியரா எல்லாராலையும் போற்றப்படணும், இல்லை தனக்கே ஒரு மன நிறைவு இருக்கணும், நான் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு இருக்க தோணணும்னாலே அவங்க அந்த குழந்தைகளையும் சரி மாணவர்களையும் சரி கையாளும் விதம் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க முடியும் இந்த இடத்துல. இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னை வேற ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இந்த மாதிரி மேடை பேச்சுக்கு வரீங்க, எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க? எனக்கும் அந்த கேள்வி இருக்குதா. என்னோட ஆற்றல் என்னன்னு அந்த இடத்துலையும் கண்டுபிடிச்சு நான் என் அறிவை தேர்ந்தெடுக்காம என் ஆற்றலை தேர்ந்தெடுத்ததுனால தான் இன்னைக்கு என் அறிவால் நான் இந்த உலகத்துக்கு தெரியலைனாலும் என் ஆற்றலால் இங்கே வந்து நின்றுட்டுருக்கிறேன். என் பதில் புரிந்ததா? நல்லா புரிஞ்சிச்சுமா. தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். தொழில்நுட்பம் இன்றைய காலகட்டத்தில் வெகுவாக வளர்ந்து விட்டது. இவ்வளவு நேரமும் நீங்கள் எப்படி தான் அறிவு தான் வரும்னு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா, ஒரு மனிதனின் உடல் பிரச்சனை முதல் வாழ்க்கை பிரச்சனை வரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட போய் நீங்கள் எதை கொடுத்தாலும் ஒரு நல்ல தீர்வை அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். நம்ம அண்ணாச்சி கடை விளம்பரத்தில் சொல்லுவாங்கள்ல, என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்கே இருக்குது. அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆயிடுச்சு. அறிவுக்கு ஒரு பதிலீடு வந்து விட்டது. ஆனால் எந்த கால சூழ்நிலையிலுமே நம்மளோட ஆற்றலுக்கு பதிலீடே கிடையாது. இதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். மண்ணை உழுதால் பயிர் வளரும், பெண்ணின் உடலை தாயாக கொண்டால்தான் மனித இனம் வளர்ச்சி பெறும். அந்த காலத்து பெண்கள் இயற்கையை துணையாக கொண்டு மன வலிமையோடும் உடல் வலிமையோடும்
பிரசவத்தை கையாண்டார்கள். ஆனால் இந்த காலத்து பெண்கள் அப்படியா இருக்கிறார்கள்? அவர்கள் என்னதான் அறிவியல் வளர்ந்தாலும் உணவு பழக்கம், மன அழுத்தம், நகர வாழ்வு அனைத்துமே அவரது உடல் சக்தியை குறைத்துவிட்டது. இந்நிலையிலும் பெண்களுக்கு உடல் நலமும் மன ஆரோக்கியமும் உறுதியான தன்னம்பிக்கையும் தான் தேவைப்படுகிறது. பிரசவத்திற்கு அறிவு தேவையா? இல்லை. என்றைக்குமே பிரசவத்திற்கு பெண்களுக்கு ஆற்றல் மட்டும்தான் தேவை என்று சொல்கிறேன். ஒரு சின்ன கவிதையோட இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். உலகம் அறிவாளிகளை தேடுவதில்லை, உலகம் ஆற்றல் வாய்ந்தவர்களை தான் தேடுகிறது. அறிவால் மட்டும் பெண்கள் உயர முடியாது, ஆற்றல் இருந்தால்தான் உலகையே மாற்ற முடியும். அறிவு என்பது ஒரு கனவுதான், இல்லை என்று சொல்லவே மாட்டேன். ஆனால் போராடும் ஆற்றல் இல்லாத அறிவு வெறும் வார்த்தை தான். நீங்கள் அறிவு என்னும் கனவை கண்டு கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் ஆற்றல் என்பதை கையில் எடுத்து ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவள் அடங்கிடாது உயர்ந்து நிற்பவள், தடைகளை தகர்த்து வென்று போவாள், நிலம் நடுங்கும் நெருப்பாகி நிமிர்ந்து செல்லும் புயலாவாள். உடம்பு மட்டும் பலவீனமோ, உள்ளம்தான் அவள் ஆயுதமோ, நாளை அவள் வீரமாகி வாழ்க்கை யுத்தம் ஜெயிப்பாளோ, விதியை மற்றும் எழுத்தாகி விழித்தெழுந்து உலகை ஆளுவாளோ, நாளை வரலாறு சொல்வதெல்லாம் பெண்களின் ஆற்றலை போற்றிடுவோம் என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. நிறைவா பேச்சாளர் ரொம்ப அழகான நிறைய மேற்கோள்கள், நல்ல இலக்கிய பாடல்கள், கவிதையோட நிறைய உதாரணங்களோட எதிரணிக்கான முழுமையா கிட்டத்தட்ட அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமான பதிலுமே சேர்ந்துடுச்சு. அதே மாதிரி அவங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் சரியாக எதிர்கொண்டீர்கள். இப்படியாக உங்க 4 பேருடைய இன்றைய பங்களிப்பு இந்த தலைப்புக்கு அவங்கவங்க எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சது. அந்த வகையில் மீண்டும் அணியில் பேசிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம தலைப்புக்கு மீண்டும் வரலாம்னு நினைக்கிறேன். பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் அறிவா ஆற்றலா? ஏறக்குறைய வரலாற்று நிகழ்வுகள்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து அலசி ஆராய்ச்சி பண்ணிட்டோம். கால மாற்றங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம ஏன் அறிவா ஆற்றலை பற்றி இன்றைக்கி நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம், பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு காரணம் கால மாற்றத்தோடைய நிர்பந்தம் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க அறிவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கூட செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்மளாம் யோசித்து ஒரு கட்டுரை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. என்ன தலைப்புன்னு சொல்லிட்டு கிவ் மீ எ எஸ்ஸே, ஒரு கட்டுரையை வழங்குகன்னு சொல்லிட்டோன்னா அற்புதமான சொல்லாடலோடு இன்றைக்கி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெறுவதற்கான தகுதியோடு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருச்சு. அப்போ அறிவை ரீப்ளேஸ் பண்ண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தது போல் ஆளுமையை ரீப்ளேஸ் பண்ண ஒன்று வரலை அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் ஆளுமையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இராணுவத்துக்கே கூட ரொபாட்டிக்ஸ் ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போது பளு தூக்குறது, மனிதனுடைய ஏன் விவசாயத்தை கூட எளிமையாக்குறதுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. அப்போ அது ஆற்றலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி மிஷினரி லைஃப் வந்துருச்சு. இப்போ எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டுடுச்சு, காலமே மாறி போச்சு. ஆனால் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அதை நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது. திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு தான் நம்ம நிற்கிறோம். அறிவாக இருந்தாலும் ஆற்றலாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நம்முடைய மண்மனம், நம்முடைய மாண்பை அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு கவிதை, ரொம்ப அழகான கவிதை, இந்த இடத்துல அதை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தலைமுறை நிச்சயமாக பெண்கள் நம்முடைய பாரம்பரியத்துடைய அழகியலை தெரிஞ்சுக்கணும். ஒரு அழகான எளிமையான ஒரு கவிதை ஒன்று என்னென்னா, வெத்தலை கொடி படர அகத்திக்கீரையை நட்டோம், அகத்திக்கீரையை தின்ன ஆடு வளர்த்தோம், ஆடு போட்ட புழுக்கையை அள்ளி காடு வளர்த்தோம், காட்டில் இருக்கிற புழுவை புரட்ட கோழியை வளர்த்தோம், ஆடு கோழியை ஐயனாறு சாமிக்கு நேர்ந்து விட்டோம், எல்லாத்தையும் வித்துடாமல் நேர்ந்து விட்டோம், நேர்ந்து விட்டதுக்கு திருவிழான்னு ஒரு பேர் வச்சோம், திருவிழாவுக்கு உறவுகளையெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து ஒன்றா அவனுக்கு அவள்னு மனம் பேசி. இப்போ ஆரம்பித்த இடத்துலையே அந்த கவிதை முடியும் பாருங்க. அவனுக்கு அவள்னு மனம் பேசி வெத்தலையோட பாக்கும் சேர்த்து மாற்றிக்கிட்டோம். வெத்தலை கொடியில் ஆரம்பித்து வெத்தலை கொடியிலே முடியுதுன்னா இப்படியான இந்த வாழ்வியல் முறையை நம்ம ஏன் இன்னைக்கு அறிவு ஆற்றல் முன்னேற்றம்னு ரொம்பவும் மாற்றிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். இப்போ கால மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்களா? என்றைக்கும் அம்மா அம்மா தான் இல்லைங்களா? அண்ணன் தங்கச்சி உறவில் தங்கையோடைய அந்த பாசமும் பற்றும் இல்லாமல் ஒரு ஆண் ஒரு அண்ணன் ஏங்கி போவான், அதை தவிர்க்கவே முடியாது. ஒரு பெண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாதும்மா. ஒரு பாடல் வரிகளில் சொல்லுவாங்க, தங்கம் தனித்தங்கம் மாசு இல்லை, தாய்ப்பால் ஒன்றில் மட்டும் தூசி இல்லை, தாய் வழி சொந்தம் போல நேசம் இல்லை பாசம் இல்லை, களத்து மேட்டையே மாற்றுவா
அவ கல்லை புழிஞ்சு கஞ்சி ஊற்றுவான்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு நினச்சா பிள்ளைங்க பசியாக இருந்துச்சுன்னா ஒரு கல்லை புழிஞ்சு கூட கஞ்சி ஊற்ற முடியுமா? அது ஒரு ஆணால் முடியவே முடியாது. அவள் படிக்காத எளிய ஏழை குடியானவள் தான். ஆனால் விவசாயத்தில் தாய் வழி சமூகமாக தான் இந்த சமூகமே ஆரம்பிச்சது. பெண் தான் ஆதி காலத்தில் வேலைக்கு போவாங்க, பெண் தான் வீட்டையும் பராமரிப்பாங்க. அப்படி இருந்த காலம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அரசியல் அதுக்கெல்லாம் உட்பட்டு நிறைய மாறி பெண் அடிமைத்தனம் வந்து இன்னைக்கு கல்வி எல்லாத்தையுமே வெளிச்சமாக்கிடுச்சு. இப்போ அறிவும் ஆற்றலும் ஒரு புறம், நம்ம முன்னாடி வந்த தலைமுறையை பார்க்கும்போது சரிசமமாக அறிவில் 4 பேர் அங்கீகாரம் பெற்றிருக்காங்கன்னா ஆற்றலில் அதை விட நம்ம கண்ணு முன்னாடி நான் சொல்கிறது. அப்படி கடந்து வந்த பாதைகள், கரடுமுரடான பாதைகளை சீர்படுத்தி நம்முடைய முன்னோர்கள் அறிவாலும் ஆற்றலாலும் உயர்ந்து வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. இதில் 2த்துல நம்ம ஏதாவது ஒன்று தீர்ப்பு கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும். அதனால் 2த்துல எது அப்படின்னு நம்ம நல்ல ரொம்ப ஆழமாக யோசித்து பார்க்கும்போது ஔவையார் இருக்காங்க, சங்க இலக்கியத்தில் பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க, பக்தியில் எடுத்துக்கிட்டால் காரைக்கால் அம்மையார் இருக்காங்க, காதலும் பக்தியும் கலந்த ஆண்டாள் இருக்காங்க, இன்னும் வரலாற்றில் வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்காங்க, ஜான்சி ராணி இருக்காங்க, இன்னும் அரசியல் தலைமையில் கொண்டா இப்போவும் நம்முடைய இந்திய நாட்டின் முதல் பெண் குடிமகள் நம்ம குடியரசுத் தலைவரே பெண் தான். எத்தனையோ மாநிலங்களில் ஆளுநராக இருக்காங்க, முதலமைச்சராக இருக்காங்க. அதே மாதிரி அறிவியல், சரி இப்போ நம்ம அறிவு ஆற்றல் இது 2 மட்டும் தானே பார்த்தோம். இதை தாண்டி அறிவியல்னு ஒரு துறை இருக்குது, அரசியல்னு ஒரு துறை இருக்குது. இப்படி பல துறைகளிலும் பெண்கள் விட்டு வைக்காத துறைகளே இல்லை. அத்தனை துறைகளையும் சரிநிகர் சமானமாக பெண்கள் நம்ம கையாண்டுட்டு வந்துட்டோம். ஆனால் எந்த இடத்துலையுமே இப்போ நம்ம பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில் நிறைய விஷயங்களை இப்போலாம் நம்ம அண்மையில் நிறைய பார்க்குறோம். எந்த இடத்துலையுமே ஒரு பெண்ணை மரியாதை குறைவாகவும் பெண்ணுக்கு தர்ம சங்கடமாக ஏற்படுத்துகிற மாதிரியும் ஒரு ஆண் பிள்ளைய ஒரு தாய் வளர்க்கவே கூடாது. அது பெண்ணுடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமையாக நம்ம ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு சரி எது தவறுதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தன்னால் இருக்குது, சரியாக நடந்துக்கும். அப்படி இந்த சமுதாயத்தை சீர்படுத்துகிற எல்லா கேரக்டர்ஸையும் பரிணாமங்களையும் அவங்க கையாளுறாங்க. இப்போ இதில் தீர்ப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கல்வியை நிவேதிதா சொல்லும்போது சொன்னாங்க, அறிவு எப்படி வருது, கல்வியால் வருது. ஆற்றல் கூட இப்போ நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இன்றைக்கி எப்படி அகடமிக்கல் பேஸ்டு எஜுகேஷன் வந்துருச்சோ அதே மாதிரி இந்த ஸ்கில் பேஸ்டு கரிக்குலமும் இன்றைக்கி வந்து போச்சு இல்லைங்களா? அப்போது ஆற்றல் சார்ந்து இன்றைக்கி படிப்புலேயே வந்துருச்சு. அது தனியாக இல்லாமல் இன்றைக்கி படிப்போடவே அதை சம்மந்தப்படுத்திட்டாங்க. இப்போ கல்வின்ற அந்த வார்த்தையை எடுத்து பாருங்களேன், இதுக்குள்ளே கொஞ்சம் என்னுடைய தீர்ப்புக்கு ஒரு நியாயத்தை தேட முடியுது. கல்வின்ற அந்த வார்த்தை எடுத்து பாருங்களேன், முதல் 2 வார்த்தையை மட்டும் 2 எழுத்தை மட்டும் உச்சரித்து பாருங்கள். கல்வின்ற அந்த 3 எழுத்தில் முதல் 2 எடுத்திங்கன்னா கல்லுனா அறிவு இல்லைங்களா? அப்போ அறிவுக்கா அப்படின்னு சொல்லிட்டானா அப்படியே பின்னாடியிலேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் படித்து பாருங்களேன். கடைசி எழுத்தையும் 2வது எழுத்தையும் படித்து பாருங்கள். வில் அப்படின்னா ஆற்றல். அப்போ கல்வின்ற எழுத்துக்குள்ளேயே கல்லும் இருக்குது, வில்லும் இருக்குது, அறிவும் இருக்குது, ஆற்றலும் இருக்குது. 2ம் சரிநிகர் சமானமாக தான். அப்போது அதில் நடுவில் இருக்க இல்லை எடுத்துகிட்டு பாருங்கள், கவின்னு வருது. கவினாலே இன்பம் தான், அழகு தான் இல்லையா? அப்போது அந்த அறிவு, முழுமை, படிப்பு இது எல்லாமே நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான், முயற்சிக்காக தான். மூச்சு உள்ளவரை வாழறது வாழ்க்கை கிடையாது, முயற்சி உள்ளவரை வாழறது தான் வாழ்க்கை. இந்த அவையில் நம்ம விவாதித்த அறிவும் ஆற்றலையும் ஒரே சமன்படுத்தி ஒரே நியாயத்தராசில் வச்சு பார்த்தோங்க. 2ஓடைய அளவும் ரொம்ப சரிசமமாக இருக்குது, 2ஓட அளவும் மிக கனமாக இருக்கின்றது. அதை தாண்டி கூட நாங்களும் இருக்கோம், எங்கள் கரங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று எங்களை போன்று முன்னேற துடிக்கும், எங்களை போன்று சமூகத்தின் அங்கீகாரத்திற்காக வெளி உலகத்தை பார்த்து கொண்டிருக்கும், வெளிச்சத்தை சுவாசித்து கொண்டிருக்கும் பல பெண்களுடைய சார்பாக அனைத்துமே பெண்கள் நாங்கள் சரியாக கையாளுவோம். எங்கள் முன்னேற்றத்தை மிகச்சரியாக வழிநடத்தி சென்று நல்லதொரு சமுதாயத்தை படைத்து மகாகவி பாரதி கூறியதை போல நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திறனியும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்ட செம்மை மாதராக விளங்குவோம் என்பதை மகளிர் தின வாழ்த்துக்களோடு கூறிக்கொண்டு 2 அணிக்கும் சம பங்கு கொடுத்து அறிவும் ஆற்றலும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை புரிகிறது என்பதாக கூறிக்கொண்டு இந்த நல் வாய்ப்பினை அளித்த புதுச்சேரி நிலையம் டிடி புதுவை நிலையத்தினர்களுக்கும் நேயர்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தினை கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.